வெல்கம் டு லாஜிக் பிட்ஸ். ஐ எம் வினோத் குமார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இன் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ், இந்த ரெண்டு டெர்மினாலஜியில் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். போத் டெர்மினாலஜிஸ் ஆர் இன்டர்சேஞ்சபிள். இந்த ரெண்டு டெர்மினாலஜியில் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்த்துடலாம். நார்மலாக ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இன் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸோட பர்பஸ் என்ன, எதுக்காக அந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ப்ரோக்ராமில் நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் ஆர் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு 3 வேல்யூ நான் சப்ளை பண்ணணும். ஐ ஹாவ் டு டிஃபைன் 3 வேல்யூஸ். ஃபங்க்ஷனுக்கோ கன்ஸ்ட்ரக்டருக்கோ 3 வேல்யூ நான் சப்ளை பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் 3 வேல்யூவுமே சப்ளை பண்ணாமல் இருக்கலாம், அல்லது 2 வேல்யூ மட்டும் சப்ளை பண்ணியிருக்கலாம், அல்லது 1 வேல்யூ மட்டும் சப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் வேல்யூ சப்ளை பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நான் வேல்யூ கொடுக்காமல் இருந்தேன் அப்படின்னா, தென் த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வில் கம்ஸ் இன் டு த பிக்சர். ப்ரோக்ராமர் கொடுக்க வேண்டிய வேல்யூ கொடுக்காமல் விட்டுட்டார் அப்படின்னா, அந்த டைமில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸில் இருக்கிற வேல்யூவை பைத்தன் இன்டர்பிரட்டர் எடுத்து கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் நாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லுக் அட் த செகண்ட் சினாரியோ. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் நான் சொல்லியிருந்தேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 3 பேராமீட்டர் நான் சப்ளை பண்ணியிருக்கணும். அதை நான் 3மே சப்ளை பண்ணாமல் இருக்கலாம், இல்லை 2 பண்ணியிருக்கலாம், அல்லது 1 பண்ணியிருக்கலாம். இது ஃபஸ்ட்டு சினாரியோ. இந்த செகண்ட் சினாரியோ 3 வேல்யூஸ் நான் என்னோடய கன்ஸ்ட்ரக்டருக்கோ ஃபங்க்ஷனுக்கோ நான் சப்ளை பண்ணணும். நான் 3மே பண்ணிட்டேன். 3 வேல்யூவுமே நான் சப்ளை பண்ணிட்டேன், டிஃபைன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி டிஃபால்ட் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்குது. நான் சப்ளை பண்ண வேல்யூவும் இருக்குது, டிஃபால்ட் வேல்யூஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தெர் வில் பி a conflict. இப்போ பைத்தன் இன்டர்பிரட்டர் வில் சூஸ் which வேல்யூ, whether the programmer defined value or default value. ஸோ இப்போ நானும் வேல்யூ கொடுத்துட்டேன், டிஃபால்ட் வேல்யூவும் இருக்குது. ஸோ அந்த டைமில் பைத்தன் எந்த வேல்யூவை சூஸ் பண்ணும்? ப்ரோக்ராமர் கொடுத்த வேல்யூவை சூஸ் பண்ணுமா, அல்லது டிஃபால்ட் வேல்யூவை சூஸ் பண்ணுமா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ப்ரோக்ராமர் டிஃபைன் பண்ண வேல்யூக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ். இந்த யூசர் டிஃபைன்ட் ஆர்குமெண்ட்ஸ் கெட் மோர் ப்ரையாரிட்டி தேன் த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ ப்ரோக்ராமர் டிஃபைன்டு வேல்யூஸும் இருக்குது, டிஃபால்ட் வேல்யூஸும் இருக்கும் பொழுது, த ப்ரோக்ராமர் டிஃபைன்டு வேல்யூஸ் வில் ஓவர் ரைட் த டிஃபால்ட் வேல்யூஸ். நான் ப்ரோக்ராமர் டிஃபைன்டு வேல்யூ ப்ரோக்ராமர் டிஃபைன்டு வேல்யூ டிஃபால்ட் வேல்யூவை ஓவர் ரைட் பண்ணிடும். இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பர்பஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கும், ப்ரோக்ராமில் எந்த இடத்துல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டரோ அல்லது ஃபங்க்ஷனோ நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனோ கன்ஸ்ட்ரக்டரோ ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது அந்த ஃபங்க்ஷனையோ அந்த கன்ஸ்ட்ரக்டரையோ நம்ம கால் பண்ணும் பொழுது அங்கே இருக்கிறது ஆக்சுவல் ஆர்குமெண்ட். ஃபார்மல் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில், கன்ஸ்ட்ரக்டர் டெஃபினேஷனில் அந்த பாயிண்ட் இருக்கிறது ஃபார்மல் ஆர்குமெண்ட். இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஃபார்மல் பேராமீட்டர், ஃபார்மல் ஆர்குமெண்ட் எங்கே இருக்குமோ அந்த இடத்துல டிஃபால்ட் வேல்யூஸ் அந்த இடத்துல இருக்கும். ஸோ டிஃபால்ட் வேல்யூஸ் நம்ம கொடுக்கும் பொழுது, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது வேல்யூ அசைன்மெண்ட் இஸ் கம்பல்சரி. கட்டாயமாக வேல்யூ நம்ம அசைன் பண்ணணும். அசைன் பண்ணாமல் நம்மளால் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற கான்செப்டை நான் சூஸ் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டர் ஆர் ஃபங்க்ஷன் ரெண்டில் எது வேணால் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்டரில் எப்படி நாம் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் எங்கே இருக்கும்? டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஸோ இங்கே இருக்கிறது ஆக்சுவல் பேராமீட்டர். இது ஆக்சுவல் பேராமீட்டர்.
ஸோ இங்கே ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எங்கே இருக்கும், இந்த ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இங்கே வந்து நான் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் வந்து 2 டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். n1 இஸ் a டிஃபால்ட் ஆர்குமெண்ட், n2 இஸ் a டிஃபால்ட் ஆர்குமெண்ட். நான் முதல்லையே டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அசைன்மெண்ட் இஸ் கம்பல்சரி. ஸோ n1க்கு 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன், n2க்கு 3ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் இட்ஸ் a வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் என்ன, 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறது தான். இப்போ n1 இஸ் an attribute, n2 இஸ் an attribute. இந்த 2 ஆட்ரிபியூட்டுக்கும் இந்த n1க்கு வந்து n1ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும், 10 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். n2ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும், 3 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். இந்த ரிசல்ட்டில் என்ன பண்ணுறோம், we are performing the calculation n1 into n2. ஃபைனலாக the result is அப்படிங்கிறது அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து n1ல வந்து 10ங்கிற வேல்யூ இருக்கும், n2ல 3ங்கிற வேல்யூ இருக்கும், ரிசல்ட்டில் வந்து என்ன வேல்யூ இருக்கும், 30ங்கிற வேல்யூ இருக்கும். 30ங்கிற வேல்யூ அவுட்புட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு எவ்வளோ வேல்யூ நான் கொடுக்கணும், 2 வேல்யூ நான் சப்ளை பண்ணணும். ஆனால் நான் 2 வேல்யூவுமே சப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன். அப்போ என்னாகும், இந்த பைத்தன் இன்டர்பிரேட்டர் will utilize this default parameter values. இந்த டிஃபால்ட் வேல்யூஸை பைத்தன் இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா 2 வேல்யூவுமே நான் கொடுக்கல, 2 வேல்யூ தேவைப்படும், requirement is 2 values. ஆனால் நான் 2 வேல்யூவுமே நான் கொடுக்கல. அப்படிங்கிற டைமில் டிஃபால்ட் வேல்யூஸை பைத்தன் இன்டர்பிரேட்டர் எடுத்து கால்குலேட் பண்ணி அவுட்புட் வந்து கொடுத்துரும். லுக் அட் த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், 2 வேல்யூஸ் வந்து நான் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணுறேன், 24ங்கிறது பாஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டரோட ரிக்குயர்மெண்ட் 2 வேல்யூ, நான் ரெண்டையுமே பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் டிஃபால்ட் வேல்யூஸ் 10.3ங்கிறது இருக்குது. 10.3ங்கிறது டிஃபால்ட் வேல்யூ, 24ங்கிறது யூசர் டிஃபைன்டு வேல்யூ. இப்போ தெர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட். எந்த வேல்யூவை பைத்தன் இன்டர்பிரேட்டர் எடுத்துக்கும், இந்த டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்குமா இல்லை இந்த யூசர் டிஃபைன்டு வேல்யூவை எடுத்துக்குமா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் த யூசர் டிஃபைன்டு வேல்யூஸ் வில் ஓவர் ரைட் த டிஃபால்ட் வேல்யூஸ். எதுக்கு வந்து ப்ரையாரிட்டி, எதுக்கு முக்கியத்துவம், யூசர் டிஃபைன்டு வேல்யூஸுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். ஸோ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிடும், இந்த n1ல 20ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும், n2ல 4ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். 20 × 4 80. ரிசல்ட்டை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணும்பொழுது 80ங்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும், இந்த ஃபஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்பொழுது 10 × 3 30ங்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இந்த செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இங்கே கால் ஆகும்பொழுது 20 × 4 80ங்கிறது டிஸ்பிளே ஆகும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட் வேல்யூஸ் எடுத்துக்குது, 10 × 3 30. இது வந்து யூசர் டிஃபைன்டு வேல்யூஸ் 20 × 4 80. That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. We will meet in the next video. Thank you.